ஈவினிங் டு எவ்ரிவன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நான் உங்க சரண்யா. வெல்கம் டு அவர் இன்ஸ்டா பேஜ். சோ நிறைய பேரு நேத்து வந்த லைவ் வந்து ரொம்ப இன்ஃபர்மேட்டிவ் கமெண்ட் பண்ணிருந்தீங்க. ரொம்ப 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 தேங்க்ஸ். சோ இந்த ஒரு லைவ்ல வந்து நாம பெருசா எதுவும் டிஸ்கஸ் பண்ண போறதெல்லாம் கிடையாது. ஜஸ்ட் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள், அது உங்களுடைய லைஃப் சேஞ்சரா அமையுது அப்படின்னா அது நீங்க தான் எடுத்துக்கிறீங்க. நான் ஒண்ணுமே பண்ணல. நான் ஜஸ்ட் என்னோட வியூவை தான் ஷேர் பண்றேன். ஓகேங்களா? அண்ட் ஹாய் சக்தி சார், குட் ஈவினிங். தினேஷ், எல்லாருக்குமே என்னுடைய இனிய மாலை வணக்கம். சோ நேத்து நான் சொல்லியிருந்தேன், என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, ஜென்ரலா வந்து ஒன்ஸ் லைவ் டயட் இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா முதல்ல நீங்க எடுக்க வேண்டிய முதல் இனிஷியேட்டிவ் என்ன அப்படின்னா, the most important thing, நீங்க வந்து வெளி சாப்பாடை அவாய்ட் பண்ணுங்க. இதுதான் என்னுடைய முதல் வியூ டு எவ்ரி ஒன். ஹாய் நுது, ஹாய், குட் ஈவினிங். சோ முதல்ல வந்து நீங்க அவுட் சைட் ஃபுட்டை அவாய்ட், ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுதான் 1 வீக் எல்லாத்தையுமே நம்ம வந்து ஒரு 25 வருஷமா 30 வருஷமா இல்ல 18 19 வருஷமா உங்களோட ஏஜ்லுக்கு நான் சொல்றேன், நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற ஒரு முக்கியமான விஷயத்த வந்து திடீர்னு சடனா மாத்திக்க சொன்னா நோ ஒன் கேன் சேஞ்ச். 1.5 வருஷம் நான் பழகிற ஒரு விஷயத்த என்னால சடனா மாத்திக்க முடியல. அப்ப நீங்க வந்து இத்தனை வருடங்களா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற ஒரு விஷயத்த சடனா நோ ஒன் கேன் சேஞ்ச். கரெக்டா? அப்ப நீங்க ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு டார்கெட் வச்சுக்கோங்க. பிகாஸ் நான் நேத்து சொன்னதுதான், நாம நமக்காக வாழ்றோம் அப்படிங்கறத தாண்டி நம்மள சார்ந்தவங்களுக்காகவும் நம்ம கொஞ்சம் வாழணும்ல, நம்மள டிபெண்ட் பண்ணி இருக்கிறவங்களுக்காக வாழணும்ல. மத்தவங்களெல்லாம் விடுங்க, நம்மளால இந்த உலகத்துக்கு வந்த உயிர் நம்ம குழந்தைங்களுக்கு நாம சில விஷயங்கள்ல கவனம் செலுத்தணும். சோ நான் அழகா இருக்கணும், நான் வந்து லுக்கிங் குட்டா இருக்கணும் அப்படிங்கறத தாண்டி நான் ஆக்டிவா இருக்கணும். என்னுடைய குழந்தைகளுக்கு நாளைக்கு தேவை அப்படின்னா அவங்க இண்டிபெண்டா அவங்க வேலையை செஞ்சுக்கிறதுக்கு நான் ஒரு ரோல் மாடலாவது இருக்கணும்ல. அதுக்காகவாது ஐ ஹாவ் டு டேக் கேர் மை ஹெல்த். கரெக்டுங்களா? நான் ஒன்னும் பெருசா சாதிக்கல. அகெயின் ஐம் ரிப்பீட்டிங், நான் 100 kg போனது முழுக்க அன்பார்ச்சுனேட்டா நான் 70ல இருந்து சடனா இன்க்ரீஸ் ஆனது தைராய்டு. ஏன் எனக்கு வந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, மல்டி டைம் ஈட்டிங். ஆக்சுவலி தைராய்டுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கு. அதுல ஒண்ணு மல்டி டைம் ஈட்டிங். நான் மல்டி டைம் ஈட்டர். ஆக்சுவலி பசிச்சா சாப்பிடுற கேஸ். 12 மணிக்கு சாப்பிடுவேன், திரும்ப எனக்கு பசிச்சுன்னா 1 மணிக்கு கூட நான் சாப்பிடுவேன். ஒரு சாப்பாடு விஷயத்துல அது ஒரு பிரின்சிபிளே இல்ல, ஒரு டிசிப்ளினே இல்ல. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா மார்னிங் வந்து 9 o'clock என்னோட பிரேக்ஃபாஸ்ட், அந்த பிரேக்ஃபாஸ்டும் ரொம்ப ஹெல்த்தியா ரொம்ப 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 காஸா இருக்கும். அதே மாதிரி லஞ்ச் பிஃபோர் 1 o'clock. 1 o'clock என்னால லஞ்ச் எடுத்துக்க முடியலன்னா அந்த லஞ்சை போய் நான் 3 o'clock எடுத்துக்கவே மாட்டேன். ஐ டேக் ஜூஸ் ஆர் சம்திங். அந்த மாதிரி மேக்ஸிமம் ஐ டேக் மை லஞ்ச் அட் 1 o'clock. அண்ட் நைட் டின்னர் மேக்ஸிமம் 7 o'clock நான் கம்ப்ளீட் பண்ணிடுவேன். அதுவும் ரொம்ப ஹெவியா வச்சுக்க மாட்டேன். நான் வந்து 24/7 365 டேஸும் நான் இதை ஃபாலோ பண்றேனான்னு கேட்டா நிச்சயமா அப்படி கிடையாது. நானும் ஹியூமன், எனக்கும் வந்து ஆசைகள் இருக்கும். சோ சில டிசிப்ளின்ஸை நானும் மீறுவேன். இன்னைக்கு நான் அன்லிமிட்டெட் ஃபுட்ஸ் எடுத்துக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பா அடுத்த நாளோ இல்ல அந்த வீக்ல ஒரு நாளோ நான் ஃபுல் டே ஃபாஸ்டிங் மாதிரி, லைக் வாட்டர் ஃபாஸ்டிங் ஆர் எக் டயட் ஆர் ஃப்ரூட்ஸ் டயட், இந்த மாதிரி எடுத்து அதை காம்பன்சேட் பண்ண ட்ரை பண்ணுவேன். ஸோ வெயிட் லாஸ் அப்படிங்கிறது எல்லாரும் நினைக்கிற மாதிரி ரொம்ப கஷ்டமான விஷயம் கிடையாது. எல்லாரும் நினைக்கிற மாதிரி ரொம்ப ஈஸியான விஷயமும் கிடையாது. ஒரு தவம் மாதிரினே சொல்லுவேன் நான். வெயிட் லாஸ் அப்படிங்கிறது நாட் சிம்பிள் திங்ஸ். ஹாய் மஞ்சு, ஹேமா, ஜீவா, மணி, எல்லாருக்குமே குட் ஈவினிங். ஸோ ஆஸ் அ ஒரு டயட் ஃபாலோ பண்ணணும், ஒரு ஹெல்த் கான்சியஸா இருக்கீங்க அப்படின்னா நீங்க நான் நேத்து சொன்ன மாதிரி the first step you have to follow your அவுட் சைட் ஃபுட்ஸ். நீங்க இந்த ஒரு வாரத்துக்கு கண்டிப்பா 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 அவாய்ட் பண்ணணும். அன்பார்ச்சுனேட்டா மதிய லஞ்ச் நீங்க அவுட் சைட் எடுத்துக்கிறீங்க, அதுவும் கார்ப்ஸ் எடுத்துக்கிறீங்க, அதாவது ஒயிட் ரைஸ் எடுத்துக்கிறீங்க, பிரியாணிஸ் எடுத்துக்கிறீங்கன்னா டோன்ட் வரி, இட்ஸ் அ நார்மல். இதுக்காக உங்களை நீங்க ப்ரெஷர் பண்ணிக்காம நைட்டு வந்து ரொம்ப மைல்டா ஃப்ரூட்ஸ் பவுலோட முடிங்க. ஃப்ரூட் பவுல்ஸ் எல்லாம் நான் நிறைய போட்டிருக்கேன். அது ரொம்ப சிம்பிள். நீங்க கடையில போயிட்டு ஃப்ரூட் சாலட் வித்தவுட் ஐஸ்கிரீம் வித்தவுட் சுகர் கேட்டீங்கன்னா அழகா ஒரு பவுல் கொடுப்பாங்க. 2015 ஆஃப்டர் மை ஃபர்ஸ்ட் டெலிவரி நான் வந்து கிட்டத்தட்ட 30 எனக்கு ரொம்ப
ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருக்கு. பிகாஸ் இந்த 6 மணிக்கு மேலதான் எனக்கு ரொம்ப முக்கியமான நேரம். ஏன்னா 6 மணிக்கு மேலதான் எனக்கு பசிக்கும். பிகாஸ் காலையில இருந்து நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஐ கேன் ஏபிள் டு ஹேண்டில் மை டயட். பட் இந்த 6 மணிக்கு மேல ஓல்டு எனர்ஜிக்கு அப்புறம் எனக்கு ஏதாவது சாப்பிடணும்னு தோணும். சோ உங்களோட கான்வர்சேஷன் பண்ணும்போது, உங்களை மோட்டிவேட் பண்ணும்போது நானும் செல்ஃப் மோட்டிவேட் ஆகி ஓகே இதுக்கப்புறமா நான் வந்து என்னென்னலாம் எடுத்துக்க போறேன், புரோட்டீன் பவுடர் சாப்பிட போறேன், அதுக்கப்புறம் பன்னீர் சாப்பிட போறேன், நைட்டு டின்னருக்கு கொஞ்சம் பன்னீர் ஆர் 4 ஒயிட் எக் எடுத்துக்க போறேன். இதுதான் நான் ஃபாலோ பண்ண போறேன். சோ இந்த மாதிரி டெய்லி என்னோட அப்டேட்ஸ் எல்லாம் லைவ்ல தெரிஞ்சுக்க ஃபாலோ மை சேனல். தேங்க்யூ ஃபார் ஜாயினிங். இன்னும் நிறைய எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அடுத்தடுத்து லைவ் டைம். ஓகேவா? இந்த லைவ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி எந்த டைம் லைவ் உங்களுக்கு கன்வீனியன்டா இருக்கும்னு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் ஜாயினிங். குட் டே டு ஆல். தேங்க்யூ. நூமா, தமிழ் எல்லாருக்குமே என்னுடைய இனிய மாலை வணக்கம். நிறைய பேரை மிஸ் பண்ணியிருந்தா சாரி. கிரிஷ், அப்பு, மணிகண்டன், சரத், ஸ்ரீகுட்டி, மணி, திவி, டன்ஸ்லி, தமிழ் செல்வி அண்ட் மஞ்சு, ஹேமா and Jiva. இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஓகே, தேங்க்யூ அண்ட் ஹாவ் அ கிரேட் நைட் டு எவ்ரி ஒன். பை.